மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் போது அந்த பழங்களை நாடு என்றைக்காவது நாங்கள் சென்றது உண்டா? இதற்கு முன்னால் எடப்பாடி இருந்தார் சகோதரர். அவர் ஆட்சி காலமோ அதிகாரமும் பழம் என்றால் அந்த பழத்தை என்றைக்காவது நாங்கள் நாடியது உண்டா? நாங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம். இந்தியா போன்று பல கட்சி இயங்க முறை கொண்ட ஒரு நாட்டில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகளை கடந்து சென்று விட முடியாது. எவ்வளோ பெரிய ஜனநாயக சக்தியாக இருந்தாலும் இடதுசாரிகளையும் கடந்து சென்று விட முடியாது. இப்போ தாவேக்கா பழம் என்றால் அந்த பழங்களை நாங்கள் நாடுவோமா? கம்யூனிஸ்டுகளின் பழக்கமும் பண்பும் அது அல்ல. ஜனநாயகத்தில் மாநில கட்சிகள் விழுந்து விட வேண்டும், சிதைந்து விட வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை. நமக்கு அந்த வெறுப்பரசியல் இல்லை. நாங்கள் மனித குலத்தில் எந்த பிரிவுக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களை சுரண்டுகிற ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர்கள், தேசத்தின் ஒற்றுமை சிதைக்கிற வகுப்பாதத்துக்கு எதிரானவர்கள். நாங்கள் ஒருபோதும் எந்த காலத்திலும் திமுக, அண்ணா திமுக, தாவேகா என்கிற ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. பகை முரணை அங்கே நாங்கள் நிறுவுவதில்லை. எங்கள் பகை முரணெல்லாம் சித்தாந்தத்தில் RSS, அரசியலில் பிஜேபி. இன்னைக்கு உலக அளவுலையும் சரி, நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. உலக அளவுல சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் போர்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் திடீர்னு நடக்குது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் ஒரு சில விஷயங்களை விரிவா பேசுறதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேருவை விட மோடி தான் அதிக நாட்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு அப்படின்னு ரொம்பவே பெருமிதம் கொள்றாரு. இன்னைக்கு அமைச்சரவையிலையும் அவருக்கு பாராட்டு விழா ஒன்று எடுக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்கள் ஆள்றதை விட நேருவை விட இவர் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தமிழ் முதுரையில் உண்டு, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்வின் கேள்வி. அந்த வகையில் எத்தனை நாட்கள் மாண்புமிகு மோடி அவர்கள் ஆட்சி புரிந்தார் என்பதல்ல, அவர் எத்தகைய ஆட்சி புரிந்தார் என்பதுதான். ஜவஹர்லால் நேரு நாடு மிகவும் பின்தங்கியிருந்த சூழலில், காலனி சூழலில், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சுரண்டல் நிலவிய சூழலில் பிரதமர் பொறுப்பேற்றார். மிகவும் பின்தங்கியிருந்த இந்த இந்தியா பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றதற்கு காரணம் 5 ஆண்டு திட்டம். அது உலகுக்கு தோழர் ஸ்டாலின் அளித்தது. சோவியத் மிகவும் பின்தங்கியிருந்த ஒரு விவசாய நாடு. அது அமெரிக்காவையும் விண்வெளி ஆய்வில் பின்னுக்கு தள்ளுகிற, உலகின் மிக சிறந்த கனரக ஆலைகளை உருவாக்குகிற, எந்திரங்களை உருவாக்குகிற, மிக சிறந்த தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளமிட்ட அந்த 5 ஆண்டு திட்டத்தை கண்ணுற்று, அதே 5 ஆண்டு திட்டத்தை இந்திய மண்ணில் அமல்படுத்தினார் ஜவஹர்லால் நேரு. நேரு மாண்புமிகு மோடி அவர்களோட குறைந்த நாட்களாக ஆட்சி செய்தார் என்பதை கடந்து, நேரு காலத்தில்தான் பல கட்சி இயங்குமுறைக்கான சிந்தனைகள் வெளிப்பட்டது. நேரு காலத்தில்தான் விண்வெளி ஆய்வுக்கான அடித்தளங்கள் போடப்பட்டது. ஒரு சாராபாய், ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைத்ததற்கு அந்த ஆரம்பகால அடித்தளம். எனவே இன்னும் கடந்து சொல்லலாம். நேரு வாழ்ந்த காலங்களில் பஞ்சசீல கொள்கை வகுக்கப்பட்டது. இப்படி அண்ட அயல் நாடுகளுடன் ஒரு நட்புறவு, நெருக்கம் என்கிற தொலைநோக்கு சிந்தனையெல்லாம் நேரு காலத்தில் தான். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நேரு காலம்தான் ஒரு பெரும் திருப்புமுனை. அந்த காலத்தோடு மாண்புமிகு நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தை ஒப்பிட முடியாது. யாவும் நேரு காலத்தில் போடப்பட்ட அடித்தளம் தான். நாடு இன்றைக்கு காணுகிற முன்னேற்றத்துக்கான அடித்தளம் நேரு காலத்தில் போடப்பட்டது தான். அந்த அடித்தள பாதையை மோடி அவர்கள் அப்படியே வழிநடத்திக்கிட்டு வராருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை. நீங்கள் இந்தியா அரசியலாக எடுத்தால் கூட இந்தியா ஒரு பன்முகத்தின் அடித்தள மதச்சார்பின்மை. அதை உலகில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத இந்த பன்முகமும் அடித்தளத்தையும் நமக்கு அளித்தவர்கள் நமது முன்னோர்கள். நேரு உட்பட, டாக்டர் அம்பேத்கர் உட்பட அத்தகைய மகத்தான மனிதர்கள் நமக்கு அளித்ததுதான் இத்தகைய விழுமியங்கள். அதை இந்தியாவுடைய பிரதமர் முன்னெடுக்கிறாரா? பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்குகிறார் அல்லவா? நாடு ஒரு மதம் சார்ந்ததல்ல, பல மதங்கள் வாழ்கிற மிக சிறந்த பூமி இந்திய பூமி. அவரவர் மதம், அவரவர் கடவுள், அவரவர் வழிபாடு, எல்லோரும் கூடி வாழ்கிற இந்த நல்லிசை பூமி போல் உலகில் வேறெந்த நாடும் இல்லை. ஆனால் இதில் ஒரு மதத்தின் பக்கம் தேசத்தை திருப்புவது என்பது இத்தகைய உலகத்தில் நிகரற்ற இந்த விழுமியங்களை சிதைக்கிற செயல் அல்லவா?
அதன் பக்கம் தானே நாட்டின் பிரதமர் இருக்கிறார், இன்றைய பிரதமர் இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டுல நேத்து நீங்க குடுத்த பேட்டி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வைரலா போய்க்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க "கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு" அப்படின்னு ஒரே வார்த்தையில பதிலளிச்சுட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து அத வச்சு வேறு வேறு மாதிரியான திரிபுகள்லாம் போட்டு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரவர் கருத்து அவரவர் உரிமை, எந்த கோணத்திலும் பார்க்கலாம். தமிழ் சமூகத்தில் அறிவு சமூகம், அதை பிரித்து பார்க்கிற ஆற்றல் உள்ள சமூகம் தான் தமிழ் சமூகம். "கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" என்று நான் சொன்ன அந்த சூழல் கடுமையான சுற்றி வளைத்து ஏன் பேசுறீங்க, நேரடியாக பேசுங்க, ஒரு பரபரப்பாக ஒரு செய்திக்காக நீங்கள் கேட்கிறீர்களா என்பது போன்ற உரையாடலில் "கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" என்று நான் கூறினேன். பிறகுதான் அதற்கு வெவ்வேறு பொருள்பட கூறுகிறார்கள். தமிழில் ஒரு மிக சிறந்த விழுமிய சொற்கள் தமிழ் போல் இல்லை. ஒரு உயர்ந்த சொல்லாடல், பிறரை மதிப்பது, நமக்கு நேரெதிர் கருத்து கொண்டவர்களை கூட நாம் விமர்சிக்கிற போது உயர்ந்த சொல்லாடல்கள் தமிழில் உண்டு. எனவேதான் "கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" என்று நான் கூறினேன். ஆனால் அதை திரித்து கனி என்றால் தாவேகா போன்றும், காய் என்றால் திமுக போன்றும். அடுத்த வரியில் நான் திமுகவை வசைபாடவில்லை, விமர்சிக்கவில்லை. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்று நான் சொல்லியிருக்கிறேன். முதல்வரை பற்றி வருகிற போது கூட எளிதில் கடந்து சொல்லாமல் அவருக்குரிய அரசியல் மரியாதையுடன் தான் எப்பொழுதுமே நான் பேசி வருகிறேன். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்களா, "கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" என்று நான் சொன்னதனுடைய ஆழ்ந்த பொருள் புரியும் அல்லவா? ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை, செல்வ வளங்களை பழம் என்று நினைத்தால், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் போது அந்த பழங்களை நாடி என்றைக்காவது நாங்கள் சென்றது உண்டா? இதற்கு முன்னால் எடப்பாடி இருந்தார் சகோதரர். அவர் ஆட்சி காலமோ அதிகாரமோ பழம் என்றால் அந்த பழத்தை என்றைக்காவது நாங்கள் நாடியதுண்டா? இப்ப தாவேகா பழம் என்றால் அந்த பழங்களை நாங்கள் நாடுவோமா? கம்யூனிஸ்டுகளின் பழக்கமும் பண்பும் அது அல்ல. இப்ப நேத்து நீங்க அந்த பேட்டியில கூட திமுகவோட நாங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு இணையதளங்கள்ல வந்து திமுகவோட ஐடி விங் வந்து உங்களை ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமா விமர்சனம் பண்றாங்கன்னே சொல்லலாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை, வசைபாடுவோர் வாழ்கன்னு சொல்லிட்டு நம்ம போனோம். அதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அல்லவா? திமுகவில் பொறுப்பு வாய்ந்தவர்கள், மூத்தவர்கள், தலைவர்கள் சொல்லுகிற போது நம்ம பதில் சொல்லலாம். கீழே அவரவர் உயர்த்தி கற்றவாறு பேசுவார்கள். பேசிட்டு போட்டோம். அந்த மொழி நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு தமிழ் மொழி இருக்கிறது, ஈடு இணையற்ற தமிழ் மொழி இருக்கிறது. பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்கிற மகத்தான விழுமிய சொல்லாடல் நம்மிடம் இருக்கிறது. நாம் அதை கொண்டு தான் உரையாடல் செய்வோமே தவிர கீழிறங்கி பேசுகிற பழக்கம் நமக்கு இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இத்தனை ஆண்டு கால பொது வாழ்வில் நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்வதில்லை. இது கம்யூனிஸ்டுகளின் நீண்ட நெடிய பாரம்பரியம். வாழ்வை, பொது வாழ்வில் நாட்டுக்காக வாழ்வை அர்ப்பணிப்பார்கள் என்று பொது வாழ்வை லாபம் ஈட்டுவதற்கு, பொருளீட்டுவதற்கு பயன்படுத்தியதில்லை. அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடைசி ஒரு தொண்டன் தான், இன்னும் கட்சி தான் தலைவன். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஒரு கடை ஊழியர் என்கிற முறையிலும் கட்சியினுடைய செயலாளர் என்கிற முறையிலும் நான் சொல்கிறேன், நம்முடைய பொது வாழ்வில் 30-40 ஆண்டுகால பொது வாழ்வில் கட்சியினுடைய மொழி நேர ஊழியர் தான். கட்சியை பயன்படுத்தி சொத்து சேர்த்ததில்லை கம்யூனிஸ்டுகள். அந்த வரிசையில் நானும் ஒருவன். அது அவர்களுக்கு தெரியும். இதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதெல்லாம் சொல்லணுமான்னு பார்க்குறேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எனவே மிகுந்த அடக்கத்தோடு சொல்கிறோம். அப்படி அதிகாரத்தை அருகில் சென்றதில்லை, செல்வ வளங்களில் அருகில் நாங்கள் சென்றதில்லை. திறந்த வாழ்வுதான் வாழ்கிறோம். மனிதருக்கே உரிய குற்றம் குறைகள் எங்களுக்கு உண்டு, மனிதன் என்கிற முறையில். ஆனால் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி பழம்னு சொல்கிறாங்களே, அந்த பழத்தை தீண்டி பார்ப்பதோ வைத்து பார்க்கிற பழக்கமும் எங்களுக்கு இதுவரை இருந்ததில்லை என்று அப்படி வசைபாடுகிற அன்பர்களுக்கெல்லாம் நான் மிகுந்த தோழமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ கோமாதேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் நீங்க எப்படி திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியும்னு உங்களையும் சரி, சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் தோழரையும் சரி ஒருமையில பேசுறாரு ரொம்ப இறங்கி. ஏன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்காரு அவரும். இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து அப்படி பேசுறது அப்படிங்கிறது சரியானதா இருக்குமா? பேசட்டும். உரையாடலில் நாம் அவருக்கு கருத்து ரீதியாக பதில் சொல்லலாம். மேடை என்பதால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரா என்னன்னு தெரியல. நேரில் சந்திக்கிற போது மிகுந்த மரியாதையோடு தான் அவர் பேசுகிறார். அது தேவையில்லை. அரசியலாக சொல்லலாம், நம்ம பதில் சொல்லலாம். யாரும் விமர்சிக்க உரிமை உண்டு. கருத்துக்களை கடுமையாக கூட முன்மொழியட்டும், அதற்கு நம்ம மறுமொழி செய்யலாம். நம்மை பொறுத்தவரை தோழர் சண்முகம் சொன்னது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா,
வெளியேறி அமைச்சரவைக்கு சென்று விட்டது. சிபிஎம் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருப்பது அங்கம் பெறுவதால் அங்கே இடம்பெறவில்லை என்று திமுக சொல்கிறது. இது போன்ற சூழலெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நான் கூட சூழல் கருதி ஒரு கூட்டணியில் பயணிக்க முடியாது, இப்பொழுது முடியாதுன்னு சொன்னேன். அடுத்த கணமே திமுக, அண்ணா திமுக ஒரு ஜனநாயக சக்தி, புதிதாக தாவேகா ஒரு ஜனநாயக சக்தி. இவர்களுடன் மதச்சார்பின்மை, நாட்டு நலன், தமிழக உரிமைகள், உழைப்பாளி மக்களின் உரிமைகளின் இந்த போராட்டங்களில் ஒன்றிணைய முடியும், இணைந்து செயல்பட முடியும் நாங்கள் சொல்லிட்டோம். இதையெல்லாம் தொடர் சண்முகம் சொன்னார். எனவே நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம், கூட்டணி தான், தொகுதி உடன்பாடு தான். ஒரு கூட்டணி உருவம் பெற்றதுக்கே காரணம் மதச்சார்பின்மையில் திமுக மிக உறுதியாக நின்றது, மாநில உரிமைகளில் மிக உறுதியாக நின்றது. அதே கொள்கை உள்ள இடதுசாரிகள் இணைந்து நின்று களமாடினோம். நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், முடிவெடுத்து விலகுவது அவரவர் கட்சியினுடைய தன்னியல்பான உரிமை அது. எனவே அதை பொறுத்திருந்து பார்க்கணும். உடனே தலைவர்கள் யாரும் பேசுனா எனக்கு தெரியல, கீழே பேசுகிறாங்க, பேசுனா பரவாயில்ல. நாங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம், இந்தியா போன்று பல கட்சி இயங்க முறை கொண்ட ஒரு நாட்டில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகளை கடந்து சென்று விட முடியாது. எவ்வளோ பெரிய ஜனநாயக சக்தியாக இருந்தாலும் இடதுசாரிகளையும் கடந்து சென்று விட முடியாது. தாவேகா ஒரு புதிய சக்தி. திமுக அதிமுக விட அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் இடதுசாரிகள் தோற்றிருக்கிறோம், திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் தோற்றிருக்கிறோம். அதனால் அந்த வெற்றியை அங்கீகரிக்கிறோம். ஏன்னா மக்கள் அளித்த தீர்ப்பு. அந்த இடத்தில் ஆளுநர் காய் நகர்த்தக்கூடாது, வேறொரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது. இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக தான் அமைப்பாக கூடி அரசியலாக ஒரு முடிவு எடுக்கிறோமே அன்றே விருப்பு வெறுப்பில் அல்ல. எனவே பல கட்சி இயங்கும் முறையில் இடதுசாரிகள் தேசத்தை இடது பக்கம் திருப்புவதற்கு ஒரு இடது பயணத்தை மேற்கொள்ள நினைக்கிறோம். அதற்கான ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? அடுத்து எப்படி அதை பேசுறோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பேசினோம். 17 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிபிஎம் எம்எல் கூடி பேச இருக்கிறோம். பேசி அடுத்தடுத்த கூட்டத்தில் ஏதாவது முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? எடுத்தா அதை அறிவிப்போம். பேசுறோம், உரையாடல் துவங்கிறது. 2வது உரையாடல் நாங்கள் இப்போ கேரளால எல்டிஎஃப் மாதிரியான ஒரு கூட்டணியை இங்க நம்ம எதிர்பார்க்கலாமா? அனைத்து குறித்து நாங்கள் பேசுவோம். அதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், பல முறை சொல்கிறோம், இடது மட்டும் அல்ல. ஒரு இந்தியாவில் மதச்சார்பினையை காப்பதற்கு, வகுப்பாத சக்திகளை வீழ்த்துவதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நிலைபெற செய்வதற்கு இடதுசாரிகள் மட்டுமே போதுமானவர்கள் அல்ல. நமது ஜனநாயக சக்திகளும் சேர்கிற போதுதான் வலு சேரும். இந்த ஜனநாயக மேடைக்கு ஜனநாயக சக்திகளை அணுகுவதும் அவர்களுடன் உரையாடல் செய்வதும் இணைந்து போராடுவதும் தவிர்க்க இயலாத ஒன்று. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேகா, இது 3 தான் ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கு. இது 3 பிராந்திய கட்சிகளுமே சிதறி போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில பாஜக ரொம்ப எளிமையா தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்துராதா? அதை எப்படி இடதுசாரிகள் எதிர்கொள்ள போறீங்க? சிதறவில்லை. திமுக ஒரு அமைப்பு. பெரியார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களின் கருத்தியலால் கட்டமைந்திருக்கிற, திராவிட கருத்தியலால் கட்டமைந்திருக்கிற அமைப்பாக இருக்கிறவரா திமுக. அது வீழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது வீழலை, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது. தோல்வியடைந்திருக்கிறோம், அது மிக இயல்பு. அதிமுகவும் அவ்வாறு தான், 1 கோடிக்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் மாநில கட்சிகள் வீழ்ந்து விட வேண்டும், சிதைந்து விட வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை. நமக்கு அந்த வெறுப்பரசியல் இல்லை. இந்த ஜனநாயக சக்திகளையும் இணைத்து தேசத்தை இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான் நமது கொள்கை. நாடு நிலவுகிற இதே சமூக அமைப்பில் கட்சிகள் மாறும், தலைவர்கள் மாறுகிறார். திமுகவிலும் சரி, அண்ணா திமுகவிலும் சரி, மிக சிறந்த தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அறிவில், ஆற்றலில், பல்வேறு நிர்வாக திறனில். அதை நாம் மதிக்கிறோம், அங்கிருந்து பெறுகிறோம், கற்கிறோம். ஆனால் நிலவுகிற சமூக அமைப்பு அப்படியே தானே இருக்கு. எனவே இந்த நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்ப கம்யூனிஸ்டுகள் முயற்சிக்கிறோம், இடதுசாரிகள் முயற்சிக்கிறோம். இதில் ஜனநாயக சக்திகளின் துணை வேண்டும். நிலவுகிற அமைப்பில் கட்சிகளும் ஆட்சிகளும் மாறுவதல்ல மாற்றம், நிலவுகிற சமூக அமைப்பே மாற வேண்டும். அதான் அடிக்கடி நாம் சொல்வதுண்டு. நம் கண் முன்னால், அறிவு சமூகத்தின் முன்னால், சட்டத்தின் ஆட்சி முறையின் முன்னால் எவ்வளவு நீதிமான்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்டில், அறிஞர்களும் அரசியல் கட்சிகளும் நிறைந்திருக்கிற நாட்டில், கூடி உழைக்கிற கூட்டு உழைப்பின் வளங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறலெல்லாம் பறிக்கிறார்கள். தேசத்தின் மடியில் இருக்க வேண்டிய இந்த செல்வ வளங்கள் தனி நபர்களின் மடியில் இருக்கிறது அல்லவா?
இதற்கு இத்தனை ஆண்டுகளில் தீர்வு கண்டிருக்கிறோமா? அப்போ நீங்கள் எவ்வளோ அறிவும் எவ்வளவு ஆற்றலும் வளர்ந்திருக்கிற தமிழ் சமூகத்தில் பிறப்பால் ஒரு தாழ்வு, பிறப்பால் ஒரு உயர்வு. இது தவறு, இது அறிவல் அல்ல, பகுத்தறிவு அல்ல என்று களமாடுவது யார்? இடதுசாரிகளும் விசிகா போன்ற சிறந்த முற்போக்கு சக்திகளும் அல்லவா, ஜனநாயக சக்திகளும் அல்லவா? பெரியார் கருத்தியல், அண்ணா கருத்தியல், இந்த கருத்தியல் தானே களமாடுகிறது. அது இன்னும் வெற்றி பெறல. அப்போ நமக்கு கடமைகள் இருக்குல்ல. எனவே தான் இடது பக்கம் நம்ம சொல்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நம் இருவரில் நான் உயர்வு, பெண் தாழ்வு, இந்த கட்டமைப்புக்கு எதிராக இது போன்ற ஒரு பொதுவான கருத்தியல் கட்டமைந்து விட்டது வாழ்வியலில். இதை சிதைக்கிறதா, இதன் மீது கேள்வி எழுப்புகிறதா கல்வி? அப்படின்னா கல்வியை இடது பக்கம் திருப்பணும். கல்வி வலது பக்கமாக உலகம் முழுவதுமே அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து அதை இராணுவத்துக்காக திருப்பி விடுகிறார்கள். 10,000 மைல்கள் 20,000 மைல்களுக்கு அப்பால் துல்லியமாக ஏவுகணையை கொண்டு தாக்குவது, இதற்கு செலவிடுகிற பல லட்சம் கோடி 1000ல் 1 மடங்கு மருத்துவத்துக்கு செலவிடலாம். முதலாளித்துவம் அவ்வாறு இல்லை. தங்கள் இராணுவ தொழில்நுட்பத்திற்காக கல்வியை கட்டமைத்து அந்த கல்வியை உலகம் முழுவதும் திணிக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு இடது கல்வி தேவைப்படுகிறது. கல்வி பொதுவாக சொல்லிட முடியாது. இடது கல்வி பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு எதிராக கேள்வி எழுப்போம். இடது கல்வி ஜாதி மதங்களால் மனிதனை பிளவுபடுத்துவதற்கு எதிராக கேள்வி எழுப்போம். இடது கல்வி போருக்கு எதிராக கேள்வி எழுப்போம். இடது கல்வி விடுதலைக்கு எதிரான காரணிகளை எதிர்த்து கேள்வி எழுப்போம். அப்போ நாட்டை இடது பக்கம் திருப்ப வேண்டிய பெருங்கடமை இருக்கிறது அல்லவா? எனவே தான் நம் மீது நம்மை தாக்குகிறவர்கள் கட்சி அரசியலில் நின்று ஒரு கட்சி உயர்வு, இன்னொரு கட்சி தாழ்வு என்று வசைபாடுகிறவர்கள் எல்லோரையும் கரங்கூப்பி கேட்கிறோம். எல்லோரும் தமிழ் சமூகத்தின் மேன்மைக்குரியவர் தான். நம்ம தாக்கினாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லோருக்கும் கூட்டான ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் அல்லவா? நிலவுகிற இதே சமூக அமைப்பு உங்களுக்கு உடன்பாடா? ஒரு புதிய சமூகம் தேவையில்லையா? அதற்கான ஒரு அறிவு புரட்சி தேவையில்லையா? நாடு இடது பக்கம் செல்ல தேவையில்லையா? அனைத்து கட்சியிலும் இருக்கிற மகத்தான மனிதர்கள் கனவெல்லாம் என்ன இடது பக்கம் தானே. அரசியல் சாசனத்தில் முகப்பே இடது பக்கம் தானே சொல்லுது, சோசியலிசம். அதற்காக தானே கம்யூனிஸ்டுகள் களமாடுகிறோம். கட்சி அரசியலில் நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இல்லாத ஒரு திசையை உருவாக்கி எங்களை பார்ப்பதை கைவிட்டு விட்டு எங்களை இடதுசாரிகளாக பாருங்கள். நாங்கள் மனித குலத்தில் எந்த பிரிவுக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களை சுரண்டுகிற ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர்கள், தேசத்தின் ஒற்றுமை சிதைக்கிற வகுப்பாதத்துக்கு எதிரானவர்கள். நாங்கள் ஒருபோதும் எந்த காலத்திலும் திமுக, அண்ணா திமுக, தாவேக என்கிற ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. பகை முரணை அங்கே நாங்கள் நிறுவுவதில்லை. எங்கள் பகை முரணெல்லாம் சித்தாந்தத்தில் RSS, அரசியலில் பிஜேபி. இதை உணர்வதற்கு இன்னும் காலம் தேவைப்பட்டால் அந்த காலம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியமே இருக்கு. போராட்டங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய தியாகங்களா இருந்தாலும் சரி. இவ்வளவு இருக்கும்போதும் இந்த காலகட்டத்திலையுமே சொல்லணும்னாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் கூட ஏன் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு நம்பிக்கை தரணும். சிதைந்திருக்கிற இடதுசாரிகள் ஒன்று கூடி ஒரு நம்பிக்கை தருகிற போது, கேரளாவில் அந்த நம்பிக்கை பிறந்தது. அதுபோல ஒரு நம்பிக்கை தருகிற போது தமிழ் மக்கள் இடது பக்கம் தான் திரும்புவார்கள். இது இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. நம்முடன் ஜனநாயக சக்திகள்லாம் இணைத்து நாம் ஒரு நம்பிக்கை தரணும். அந்த காலம் விழும். நாடு இப்படியே போகாது. ஒரு புது சிந்தனைகள் பிறக்கும். இன்னைக்கு இருக்கிற பல்வேறு கட்சியில் இருக்கிற அறிவில் சிறந்த மாணவர்களும் இளைஞர்களும் உரையாடல் செய்வார்கள். ஏன் யுத்தம்? எதற்கு ஈரான் மீது தாக்குதல்? ஏன் வெனிசுலா அதிபரை கைது செய்கிறார்கள்? ஏன் கியூபாவுக்கு அந்த நெருக்கடியை தருகிறார்கள்? ஏன் இவ்வளவு ஒன்றுபட்ட ஒரு நாட்டில் ஒரு மத அடிப்படைவாதத்தின் பக்கம் தேசத்தை திருப்புகிறார்கள்? ஏன் செல்வ பலமெல்லாம் தனிநபரிடம் குவிந்திருக்கிறது? ஏழைகள் ஏன் மேலும் ஏழைகளாகிறார்கள்? செல்வந்தர்கள் ஏன் மேலும் செல்வந்தராகிறார்கள்? இந்த இடைவெளியை நிரப்புகிற கருத்தியல் எது? சித்தாந்தம் எது? இந்த உரையாடலில் எல்லா கட்சியிலும் இருக்கிற மாணவ இளைஞர்களுக்கு வரும். அது அவர்களுக்குள்ளே எழுகிற போது விடை தேடுவார்கள். விடை தேடுகிற போது ஒரு நம்பிக்கையாக இடதுசாரிகள் முன்னேறாவிட்டால் வேற எங்கேயாவது திசை திரும்பும். ஆனால் இவ்வாறு திரும்புகிற அனைவரும் தங்கள் அறிவால், தங்கள் உரையாடலால், தங்கள் சிந்தனையால் இடது பக்கம் தான் திரும்புவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.